2 பேர் தான், யாருமே கிடையாது. அன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு பிற்பாடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் தகப்பல் மின்னி, நீ கொடுத்த பணி முடித்து விட்டது, இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள் என்று துவா செஞ்சார். அல்லாஹ் அதை ஏற்றுக்கிட்டான். அடுத்து அல்லாஹ் என்ன சொன்னா, இப்ராஹிம் நபி கலீலுல்லாஹ் அவர்களே, நீங்கள் 8 திசைக்கும், உலகத்தில் உள்ள 8 திசைக்கும் இந்த மலையின் மீது ஏறி என்று அல்லாஹ்வுடைய ஆலயமான இந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு ஹஜ் செய்ய மக்கள் அனைவரும் வர வேண்டும் என்று தாவா கொடுங்கள். இப்ராஹிம் நபி கேட்டாங்க, இந்த மலையில ஏறி நான் கூட்டா யாருக்கு கேட்போம்? போனதும் இல்லை, சீக்கிரம் இல்லை. நான் கத்துனா இஸ்மாயில் கேட்போம், சுத்திரிக்கிறவங்க கேட்போம். உலகத்துல எல்லாருக்கும் கேட்கணும்னா அது எப்படி? அது இப்ராஹிம் நபி கொஸ்டின் எழுப்புனா அல்லாஹ் சொன்னா, நியாயமான கேள்விதான், நீ கூப்பிடு, நீ உன்னுடைய குரலை கொண்டு ஒரு நாள் எவ்வளவு முடியுமோ அழைப்பு கொடு, அந்த குரலை எவ்வளவு தூரம் போய் சேர்க்க முடியுமோ அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்றாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப இலகுமா, ரொம்ப சுலபமானது. இப்ராஹிம் நபி கூப்பிட்டார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த அழைப்பிற்கு செவி மடுத்து சொன்ன வார்த்தை தெரியுமா? லப்பை. யாரெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய அழைப்புக்கு லப்பை என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு பாக்கியம் பெற்றவர்கள், உம்ராவுக்கு பாக்கியம் பெற்றவர்கள். ஹதீஸ்ல வரும், இப்ராஹிம் நபியுடைய அழைப்புக்கு ஒரு முறை லப்பை என்றால் ஒரு முறை நசீப், 2 முறை இந்த லப்பை என்று சொன்னார் 2 முறை நசீப், 3 முறை லப்பை என்று சொன்னார் 3 முறை நசீப். ஒரு சின்ன திருத்தம், சமூகத்துல ஒரு எண்ணங்கள் பரவிட்டு இருக்கு. அவர் என்ன 10 ஹஜ் செஞ்சிட்டாரு, திமுக ஆகிறார், அப்படி நம்ம பேசவே கூடாது. வந்து அது போல மாற்ற பார்வை தப்பு. இப்ராஹிம் நபி கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு ஆளுமே அழுவாவே, யாரெல்லாம் ஆண்களோராக இருந்தார்களோ அத்தனை ஆன்மாக்களும் ஒரு முறை சொன்னால் ஒரு முறை, இருமுறை சொன்னால் இருமுறை, 3 முறை சொன்னால் 3 முறை, அத்தனை முறைக்கு யார் பதில் சொன்னார்களோ அத்தனை பேரும் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி அடைவார்கள். அது மாற்ற கருத்தே கிடையாது. ஆனா சமூகத்துல என்ன பேசப்படுது? 10 வாட்டி ஹஜ் செஞ்சிட்டார், 5 வாட்டி இம்ரான் போயிட்டார், அவருக்கு என்ன கோடி கணக்கில் இருக்கு என்று இப்படி மக்கள் பேசுவது பெரிய தவறு. ஒரு வாட்டி வாழ்நாளில் 1000 முறையாவது ஹஜ் செஞ்சிடணும். அதோட 5 வருஷம் கழிச்சுதான். அதுக்கு இடையில நம்மளால போக முடியும்னா தாராளமா போகலாம், இல்ல ஏழைகளை அனுப்பி வைக்கலாம், அனுப்பி வைக்கலாம். அப்படி ஒருவர் ஒரு வாட்டி ஹஜ் செய்தாலும் அல்லது பல வாட்டி ஹஜ் செய்தாலும் அது பணத்தினால் அல்ல, அவர் இப்ராஹிம் நபிக்கு அந்த குரலுக்கு அவர் சொன்ன அந்த பதிலுக்கு தான் அவர் அத்தனை வாட்டி ஹஜ் செய்யறார். தகுதியில இருக்கு. அது 10 வாட்டி லப்பை சொல்லியிருப்பார், யாராலையும் மாற்ற முடியாது. உலகமே என்ன பேசினாலும் அவர் 10 வாட்டி ஹஜ் செஞ்சுதான் தீர்வார், நல்லாவே இருப்பார். இப்ராஹிம் நபி சொன்னார்கள், நீங்க நல்லா கவனிக்கணும், இப்ராஹிம் நபி கஅபத்துல்லாஹ் வேலை கற்ற வேலையை 2 பேர் தான் பார்த்தாங்க. ஒன்னு இப்ராஹிம் நபி பார்த்தாங்க, இன்னொன்னு இஸ்மாயில் நபி பார்த்தாங்க. 10,000 கஅபத்துல்லாஹ் கட்டல 2 பேர் தான். அன்னைக்கு கஅபா கட்டுறது சுலபம், ரொம்ப ஈஸியா கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன பாகம் கேட்கணும்னாலும் 10 பேர் தேவைப்படுது. அவ்வளவு கூலி, அவ்வளவு நேரம், நல்ல வேலை வர மாட்டோம், அப்படி இப்படி நிறைய கண்டிஷன். கஅபத்துல்லாஹ் எப்ப அன்னைக்கு 2 பேர் தான். அந்த கஅபாவை கட்டுறது ரொம்ப சுலபமா இருந்தது. ஒரு கல்லுல ஏறி நின்றாங்க, கஅபத்துல்லாஹ் சுத்தி அந்த கல்லு பரவுச்சு. அப்படி 2 பேரால் கஅபா முழுமையாக நிறைவு செய்யப்பட்டது. ஆனால் அன்றைக்கு இப்ராஹிம் நபி கூட்ட குரலுக்கு உலகத்தில் உள்ள எல்லோரும் செவி மடுத்து அந்த கஅபாவுக்கு வருவதுதான் பெரிய கஷ்டமான காரியம். கஅபாவை கட்டுறது கஷ்டம் இல்ல. இப்ராஹிம் நபி கூட்ட அந்த குரலுக்கு யார் பதில் தந்தார்களோ பதில் தந்தவர்கள் அந்த இடத்துக்கு போகின்ற வரைக்கும் உள்ளத்தால் நீயத்தை பலப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு கொள்கையிலும் நாட்டம் வரணும். யா அல்லாஹ், நான் கண்டிப்பாக ஹஜ் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் உள்ளங்களும் எல்லோருக்கும் பிறக்க வேண்டும். புகாரில் ஒரு ஹதீஸ் வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் ஆடை கட்டிட்டு ஒரு சஹாபியை ஒட்டகத்துல கூப்பிட்டு போறாங்க. போகும் பொழுது ஒட்டகத்துல உட்கார்ந்திருந்த ஒரு சஹாபி திடீர்னு செஞ்சாரு, தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. அப்படி ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்த உடனே அவருடைய கழுத்து முறுக்கிடுச்சு. கழுத்து முறுக்கின உடனே கழுத்துக்கு போற நரம்பு பல வகை இருக்கு, ரைட்? அதுல எந்த நரம்பு கட்டாச்சு தெரியல, கீழே விழுந்த அடுத்த கடனே ஒரு மௌத் ஆயிட்டார். அந்த சஹாபி இஹ்ராமுடைய ஆடையில இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சஹாபியை இழந்த இலையால் குறிப்பாட்டுங்கள், அவருடைய இஹ்ராம் கஃன் ஆடையை என்ன செய்யுங்கள், அவருக்கு அணிவீர்கள், அவர் தலையை கூடாதுங்கள், அவருக்கு நறுமணம் பூசாதீர்கள். நல்ல கவனிக்கணும். இஹ்ராமுடைய ஆடையை ஒரு மௌத்தா போயிட்டாருன்னா அந்த ஆடையை கட்டக்கூடாது. கஃன் ஆடையை போட்டுட்டு இஹ்ராம் ஆடையை அப்படியே விட்டுட்டு நறுமணம் பூசாமல் தலையை மூடுவாங்கல்ல,
பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் தொப்பி போட்டு தொழுது கூடாது, அது ஹராமே, அது திடத்து, மக்கால அப்படிதான் தொழுவது இல்லை அப்படின்னு பேசுறவங்களுக்கு இந்த சம்பவம் பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். நீ தொப்பி போடாம தொழுற, ஆனா நீ மௌத்தா போயிட்ட தலையை கம்ப்ளீட் பண்ணி தானே கபர்ஸ்தான் அனுப்புறாரு. அப்படி சொல்ல வேண்டியதானே, நான் தொழுது தொப்பி இல்லாம போடுறேன், நான் கபர்ஸ்தானுக்கும் தௌஹீத் ஜமாத்தா தான் போகணும்னு ஆசைப்படுறேன், ஒரு தௌஹீத் வாரியா தான் போகணும்னு ஆசைப்படுறேன், நல்ல உயிர் எழுதி வச்சு நான் மௌத்தா போயிட்டா என் தலையை மூடாதீங்க.